வெல்கம் டு ஜிபி கிருஷா ஆரி டிசைனர். இன்னைக்கு நம்ம பீட்ஸ் எத்தனை பீட்ஸ் கொடுத்து போடணும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி கட்டானாலும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட போகிறோம் அப்படிங்கிறதையும் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அயன் நீடில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அயன் நீடில் பார்த்தீங்கன்னா மெலிசா இருக்க நீடில் தான் நம்ம பீட்ஸ் லோட் பண்ணி வச்சுக்கிட்டு போட முடியும். இந்த கொஞ்சம் மொத்தமாக இருக்க நீடில் பார்த்தீங்கன்னா நம்மளால பீட்ஸை லோட் பண்ண முடியாது. அதுல சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மெலிசா இருக்க நீடில் தான் நம்ம இப்ப பீட்ஸை லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட போறோம். எப்பயும் போல நம்ம இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுல நம்ம பீட்ஸை இப்போ கொடுக்க போறோம். நம்ம நீடில் எப்படி மெலிசா இருக்க நீடில் லோட் பண்ணி எடுக்கிறோமோ அதே மாதிரி த்ரெட்டும் நம்ம ஸ்விங் த்ரெட் தான் எடுத்து யூஸ் பண்ண போறோம். சில்க் த்ரெட்ல போட மாட்டோம். எப்பயுமே பீட்ஸ் நம்ம சில்விங் த்ரெட்ல தான் யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, நம்ம பீட்ஸை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு பீட் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறமா நம்ம லோட் எப்படி பண்றதுங்கிறது இதுலயே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பீட் மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாருங்க, பேக் ஸ்டிச் போட்டு அப்புறமா ஒரு பீடை வச்சு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம லாக் பண்ணி எடுத்தாதான் அந்த பீடு கழடாம வரும். நீங்க அப்படியே பீடை உள்ள விட்டுட்டு எடுக்க கூடாது. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு லாக் போட்டு எடுக்கணும். பாருங்க, ஒவ்வொரு பீடா தான் நான் இன்சர்ட் பண்றேன். ஒவ்வொரு பீடா இன்சர்ட் பண்ணாதான் நகராம இருக்கும். அதோட பிளேஸ்ல எங்க நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கோமோ அதோட பிளேஸ்ல நகராம இருக்கும். செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே தாங்க நம்ம த்ரெட் ப்ராக்டிஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த பீட்ஸ் நமக்கு ஈஸியா இருக்கும். த்ரெட் ப்ராக்டிஸ்க்கான எல்லா வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. லோட் ஸ்டிச்சு, தாம்பூல் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்ல ஸ்டார்ட் பண்ணி டை ஸ்டிச்சு, பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, எல்லா ஜிக்ஜாக் ஸ்டிச் எல்லா ஸ்டிச்சுமே இருக்கு. பாருங்க, நான் அப்படியே லோட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு பீடோ ஒரு பீடோ லோட் பண்ணி எடுத்துட்டு எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்றேன். பாருங்க, நம்மளோட மோதிர ஃபிங்கர் இருக்கு இல்லைங்க, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம லோட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஒரு பீடு நம்ம கையில இருக்கு அப்படிங்கும் போது ரெண்டு பீடை நான் நீடில் வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னொரு பீடை நம்ம எடுக்க போகும்போது அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணி மோதிர விரலோட இருக்க பீடோட சேர்த்து அப்படியே மேல எடுத்துட்டு லோட் பண்ணணுங்க. லோட் பண்ணி எப்பயுமே நம்ம மோதிர ஃபிங்கரை வச்சுதான் நம்மளோட நீடில் லோடு பண்ணி வச்சுப்போம். ஸ்டிஃபா நிற்கும். இப்போ நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதை ஃபுல்லா அந்த மோதிர விரல கையில வச்சு டைட் பண்ணி வச்சிருக்கும் போது மட்டும்தான் அது ஃபுல்லா எவ்வளோ லோட் வேணாலும் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மோதிர விரலை வச்சு நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு லோடு நிற்கும். இப்போ நான் ரெண்டு பீட் எடுத்து போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ரெண்டு பீட் எடுத்து போடுறேன். ஆனா எப்பயுமே சிங்கிள் பீடு போட்டா மட்டும்தான் நீட் ஃபினிஷிங் காட்டுங்க. ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க் அப்படிங்கும்போது 2 பீடு போடலாம். அதை விட நம்ம சிங்கிள் பீடு எப்பயுமே எவ்வளவு அர்ஜென்டா இருந்தாலும் போட்டோம் அப்படின்னா நீட்டா நிற்கும். இப்போ நம்ம 3 பீடு போடும்போது அதோட சென்டர் பார்ட்ல நம்ம ஸ்டிச் பண்ணிருக்க மாட்டோம். அதாவது சென்டர் பீடு, அதாவது ஃபர்ஸ்ட் பீடு லாஸ்ட் பீடுக்கும் ஸ்டிச்சஸ் நிற்கும். இந்த சென்டர் பீட்ல பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் நிக்காம நகரும். பாருங்க, நான் மறுபடியும் 3 பீடு எடுத்து போடுறேன். முன்னாடி இருக்க பீடு சிங்கிள் பீடா 2 பீடும் கொடுத்துட்டு அப்புறமா 3 பீட் கொடுத்தேன். இப்ப மறுபடியும் 3 பீட் கொடுத்துருக்கேன். நம்ம இப்ப நகர்த்தி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, அந்த நடுவுல இருக்கிறது மட்டும் நகரும். அந்த நடுவுல இருக்க பீட்ல நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கவே மாட்டோம். ஸோ அது மட்டும் நகரும். அதுக்கு முன்னாடி இருக்க பீடெல்லாம் சிங்கிள் ஸ்டிச் டபுள் ஸ்டிச் கொடுத்துருக்கும் போது நகராது. அதுக்குதான் ஒவ்வொரு பீடா எடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்றது. இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியுதா, சிங்கிள் பீட் தான் போடணும். அப்பதான் அந்த இடம் நமக்கு ஸ்டிஃபா நிற்கும். நடுவுல இருக்கிற பீடு மட்டும் நகர்ந்து நகர்ந்து போகும். இப்ப நம்ம கிளாத்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடம் மட்டும் அப்படியே நெளிஞ்சு இருக்கும். நம்ம கிளாத் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்டாண்ட்ல இருந்து எடுக்கும் போது கொஞ்சம் நெளிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். 3 பீடு 4 பீடு கொடுக்கும் போது. ஸோ நம்ம சிங்கிள் பீட் இல்லைன்னா 2 பீடு தான் கொடுக்கணும். அப்பதான் நமக்கு நீட் ஃபினிஷிங் காட்டும். அதுக்காக நம்ம சிங்கிள் பீட் டபுள் பீட் கொடுக்கணும்.
இப்போ பாருங்க இந்த பக்கம் வந்து அப்படியே நான் வந்து சிங்கிள் பிரைட் கொடுத்துக்கிட்டு அப்படியே நான் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா பாருங்க. இது வந்து நம்ம த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தாங்க கட் ஆகாம கொண்டு வர முடியும். இல்லைன்னா நமக்கு ரொம்ப கட் ஆகும். அது வந்து ரொம்ப ரொம்ப கட் ஆகும். நம்ம வந்து கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து பிசுறு பிசுறா எடுத்துட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அதனால த்ரெட் நம்ம சேனல்ல எல்லா த்ரெட் ப்ராக்டிஸ்க்கும் வந்து எல்லா இதுக்குமே நான் டிசைன் போட்டு அதுல ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல. பாருங்க இது வந்து சென்டர் பார்ட்டுக்கு வந்து கொண்டு வந்து 1 இன்ச் கீழே ஒரு பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மறுபடியும் மேல அந்த ட்ரேஸ் பண்ணது மேலேயே கொடுப்போம். எப்படி நம்ம ஷார்ப்னஸ் வந்து பீட்ல கொண்டு வருதுங்கிறது நான் ஒரு வீடியோவா வந்து நெக்ஸ்ட் நான் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் எந்த வீடியோ எந்த ஸ்டிச் புதுசா பண்ணாலும் டிசைன்ல போட்டு ப்ராக்டிஸ் பண்ண காட்டினாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த பக்கமும் அதே மாதிரி சிங்கிள் பீட், அதாவது வந்து நெக் பார்ட் மாதிரி தான் நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ட்ரேஸ் பண்ணல, இது வந்து நான் கொஞ்சம் கையில் தான் வரைஞ்சேன். நெக் பார்ட் மாதிரி இங்கே ட்ரேஸ் பண்ணி எந்தாவது ஒரு டிசைனை வந்து பேக் நெக்ல எப்படி நம்ம டிசைனாக கொடுப்போமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பீடு வந்து பார்த்தீங்கன்னா நெளிஞ்சு இருக்கு மாதிரி வருங்க. ஒவ்வொரு பீடும் எல்லா பீடும் வந்து சேமா இருக்காது. ஒவ்வொரு பீடு வந்து நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி நெளிஞ்சிருக்குன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாம விட்டுறலாம். ஏன்னா அந்த இடத்துல நான் நெளிஞ்சிருக்க மாதிரி போட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் நகர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அதோட லைனை விட்டு நகர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. நல்ல பிராண்டா பார்த்து வாங்கணும். பிரிசோ பிராண்டு நல்லா இருக்கு. அந்த பிராண்ட் நல்ல பிராண்டா பார்த்து ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி எது இருக்கோ அதை கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இப்போ வந்து நம்ம போட்டு முடிக்கிறோம். இதுல வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி அதை நம்ம கரெக்ட் பண்றோம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து த்ரெட்டை கட் பண்ணி விடுறேன். இங்க வந்து கட் பண்ணி அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. எவ்வளவு தூரம் இழுத்தாலும் கட் ஆக மாட்டேங்குது. நானும் கட் ஆகும் அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு பாக்குறேன். கட் ஆகல. நான் சிசர் எடுத்து கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து த்ரெட்டை கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு எவ்வளவு இழுத்தாலும் எந்த இடத்துல இழுத்தாலுமே அது கட் ஆகவே மாட்டேங்குது. ஸோ நான் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்றேன். மற்ற டைம்ல திடீர்னு கட் ஆகும், நம்ம நினைச்சு பார்க்காத போது. இப்போ வந்து நமக்கு இழுத்தாலுமே அந்த த்ரெட் கட் ஆகல. சிவிங் த்ரெட் மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகாது. ரொம்ப ப்ரெஷ் பண்ணி இழுக்காம இருந்தீங்கன்னா கட் ஆகாது. இப்போ பாருங்க, நான் 2 த்ரெட்ல ஒரு த்ரெட்டை கீழே இருக்க அந்த நூல்கண்டில் இருக்க த்ரெட்டை வந்து இழுத்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம பீட்ஸ்ல இருக்க த்ரெட் மட்டும்தான் இருக்கு. அது இருக்க பீட்ஸ் அடியில வந்து நான் பாருங்க 2 ஃபிங்கர் வச்சு இழுக்கிறேன் பார்த்தீங்களா. அந்த அடியில கொஞ்சம் த்ரெட் இருக்கும். அதாவது இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு இழுத்தோம் அப்படின்னா இந்த பீட்ஸ் அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேப்க்கு அடியில ஒரு த்ரெட் போயிருக்கு. அந்த த்ரெட் போயிருக்கு, ஒரு ஸ்டிச் கீழே போயிருக்கு. அதை எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த பீட்ஸையும் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல, அதாவது கட் ஆயிடுச்சு அந்த இடத்துல நம்ம நாட் போடணும். நாட் போட்டுட்டு அடுத்து ஒரு புது த்ரெட் எடுத்து கன்டினியூ பண்ணுவோம். இப்ப நம்ம நாட் போடுறோம் அப்படின்னா அதுல வந்து த்ரெட் வந்து நமக்கு போதுமானதா இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்கணும். இப்ப வந்து எனக்கு கொஞ்சோண்டு த்ரெட் தான் இருக்கு. அந்த த்ரெட்ல நாட் போட முடியுதா நான் பாக்குறேன். இப்ப நான் அதனால இந்த கேப்ல இவ்வளோ நீள த்ரெட்ல நாட் போட முடியாது. பாருங்க, ட்ரை பண்றேன். அதனால வந்து த்ரெட்டை மேல எடுத்து நாட் போடவே முடியல. ஏன்னா கீழே வந்து என் கையில இருக்க த்ரெட் வந்து கொஞ்சமா தான் இருக்கு. அதுல வந்து என்னால நாட் போட முடியல.
ஸோ இப்போ இன்னமும் நான் 2 பீடு வந்து கழட்டி விட்டுட்டு பாருங்க, நகர்த்திட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் த்ரெட் இருக்கும். ஓகேவா? அந்த த்ரெட்டை வச்சு அது பக்கத்துல நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். கட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ரிமைனிங் பீட்ஸை வந்து எடுத்து விட்டுட்டு நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு அதோடயும் வந்து ஸ்டாப் ஆயிடும். இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்துலாம் எடுத்து போடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி முன்னாடி இருக்க ஒரு 4-5 பீடை எடுத்துட்டு நமக்கு எவ்வளவு தூரம் நாட் போடுறதுக்கு கீழே த்ரெட்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு அது பக்கத்துல நாட் போட்டு அதோட ஃபினிஷ் பண்ணிட்டு நியூ த்ரெட்டை எடுத்து அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு போட்டா நீட்டா வந்துடும். ஒரு 100% நம்ம வந்து த்ரெட் கட் ஆகாத மாதிரிதான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்றதுங்கிறத இதை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி உள்ள பீடு இருக்குல்ல, அதுல இருந்தா நம்ம ஸ்டிச்சை எடுத்து கன்டினியூ பண்ண போறோம். அதை விட்டு நெருக்கி, அதாவது நெருக்கமா தான் வந்து ஸ்டிச்சை எடுக்கிறோம். எடுத்து இப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு த்ரெட்டை மேல எடுத்து பீட்ஸை கொடுக்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல நெருக்கமா போட்டோம்னா கொஞ்சம் கேப் இல்லாம ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, இந்த அளவுக்கு கேப் வந்து தெரியுது பார்த்தீங்களா? இந்த கேப் தெரியாம முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமா தான் போடணும். நெருக்கமா போட்டோம்னா தான் கேப் தெரியாது. அப்படி கேப் தெரிஞ்சாலுமே நம்ம அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட் கொடுத்தோம்னா நீட் ஃபினிஷிங்கா இருக்கும். நான் வந்து இப்போ அவுட்லைன் டபுள் ஜரி த்ரெட்டும் உள்ளேயும் நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் ஜரி த்ரெட்டும் கொடுத்து இப்போ போட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளோட கேப் இருக்குல்ல, அந்த கேப் வந்து காட்டாது. நம்ம டபுள் ஜெரி த்ரெட் கொடுக்கும்போது இந்த கேப்ஸ் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கு வந்து டபுள் ஜெரி கொடுத்தா நீட்டா இருக்கும், கொடுக்கணும். அப்பதான் வந்து இதோட பீட்ஸ் வந்து நமக்கு நல்லா நீட்டா எடுத்து காட்டும். இப்போ வந்து நம்ம கேப் விட்டு கொஞ்சம் போடுறோம் பாருங்களேன். கேப் விட்டு போடும்போது அந்த கேப் வந்து ஒரு மாதிரி எம்டி ஸ்பேஸா தெரியுது. இப்போ நம்ம டபுள் ஜெரி த்ரெட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அந்த எம்டியா இருக்க ஸ்பேஸ் வந்து எடுத்து காட்டாது. முன்னாடி பீடு ஸ்டிச் கொடுத்து அப்புறம் தான் ஃபினிஷ் பண்ணுவேன். பாருங்க, வந்து நான் இதோட கடைசி பீடு முடிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட் பீட் இருக்குல்ல, அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்து லாஸ்ட் பீடுக்கு வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து இப்போ அந்த இடத்துல வந்து அந்த லாஸ்ட் பீடு கிட்ட வந்து நான் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இப்படி நம்ம பண்ணும்போது அதாவது தனியாகவும் காட்டாது. நான் பேக் ஸ்டிச் கொடுத்தேன்ல, அப்போ அங்கே வந்து த்ரெட் வந்து காட்டாது. ஏன் அப்படின்னா நம்ம பேஸ் கிளாத் கலர்ல நம்ம ஒயிட் த்ரெட்டே எடுத்திருக்கோம். ஸோ அங்கே வந்து பக்கத்தில் எந்த ஸ்டிச் நான் போட்டாலுமே காட்டாது. இப்போ நான் ஜரி த்ரெட்டு கொடுத்துட்ருக்கேன் பாருங்க. வந்து நம்ம டபுள் லைன் ஜரி த்ரெட்டு கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டபுள் லைன் ஜரி த்ரெட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதை வந்து நம்ம பீட்ஸை வந்து நல்லாவே வந்து எடுத்து காட்டும். இப்போ வந்து இன்னர் பார்ட்லேயும் வந்து டபுள் ஜரி த்ரெட் கொடுக்கணும். உங்களுக்கு அவுட்லைனில் மட்டும் நான் கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஷார்ப்னஸ் கொண்டு வந்து அப்படியே அந்த எப்படி நம்ம பீட்ஸ் எப்படி கொடுத்துருக்கோமோ அதை ஒட்டியே நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம 3 பீட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம டபுள் ஜெரி த்ரெட் கொடுக்கும் போது அதோட ஷேப்பே நல்லா மாறும். அந்த 3 பீட் கொடுத்துருக்க இடத்துல மட்டும் நீங்கள் வந்து இப்போ நான் டபுள் ஜெரி த்ரெட் கொடுத்துட்டு வரும்போது பாருங்க, அதோட ஷேப்ஸே நல்லாவே உங்களுக்கு வந்து போட்டிருக்க ஷேப்ஸ் வந்து கரெக்டா மாறி இருக்கும். எங்கெல்லாம் நான் 3 பீட்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல மட்டும் நான் ஷேப்ஸ் வந்து அதாவது அந்த பீடு வந்து நகர்ந்து இருக்கும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம ட்ரிபிள் பீட்ஸ் கொடுத்தோம். மறுபடியும் இந்த இடத்துலயே ட்ரிபிள் பீட்ஸ் கொடுத்தோம். அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா நீட்டா மாறி இருக்கும், கரெக்டா மாறி இருக்கும்.
அதுக்குதான் நம்ம 3 பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது சொல்றோம். பீட்ஸ் வந்து நம்ம வந்து இப்படி கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா எல்லா பிளவுஸ்க்குமே வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, அந்த இடம் அப்படியே ஷேப் மாதிரி ஷார்ப்னஸா கொண்டு வருதுங்க. 3 பீட்ல அந்த 1 பீட் நவுந்திருக்கு பாருங்க. சென்டர் பீட் வந்து கரெக்டா நகர்ந்துருக்கு. உங்களுக்கு அந்த இடம் தெரியுதா? அது அப்படியே ஷார்ப்னஸா வந்துருச்சு. அது டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து நான் எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து நான் இன்னொரு வீடியோல போடுவேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பீட்ஸ் வந்து லீஃப்ல இந்த மாதிரி ஃப்ளவர்ல எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வரணுங்கிற வீடியோவும் நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்றேன். அதையும் பார்த்து செக் பண்ணி போடுங்க. இது வந்து நான் வந்து பேக் நெக்குக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஃப்ளவர் டிசைன், லீஃப் டிசைன்ல போட்டு உங்களுக்கு நீட்டா வீடியோ போட்டு காட்டுறேன். பாருங்க, அந்த இடத்துல தான் கரெக்டா அது மட்டும் நகர்ந்து இருக்கு, ஷார்ப்னஸா இருக்கு பாருங்க. அந்த இடத்துல வளைவா வர வேண்டிய இடத்துல ஷார்ப்னஸா இருக்கு. அதுக்குதான் நான் வந்து 3 பீட்ஸ் வந்து கொடுக்க கூடாது, 2 பீட் இல்லைன்னா 1 பீட் தான் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இதுக்கு வந்து ப்ரூஃபாவே தெரியுது பாருங்க. இது வந்து 2 ஜரி த்ரெட் போடலாம், 3 டபுள் ஜரி த்ரெட் போடலாம், இல்லை 3 லைன்ஸ் கொடுத்தா வந்து நல்லா இருக்கும். நீங்க வெளியே 2 லைன்ஸ் கொடுத்துட்டு கூட உள்ள 3 லைன்ஸ் கொடுங்க. அப்பதான் வந்து ஸ்டிச் பண்றவங்களுக்கு கொஞ்சம் அந்த பீட்ஸ் வந்து இடைஞ்சலா இல்லாம இருக்கும். உள்ள வந்து நீங்க 3 லைன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. நான் இந்த இடத்துல கொண்டாந்து நான் நாட் போடுறேன். அந்த பீட்ஸ்க்கு முன்னாடி கொண்டாந்து நாட் போடுறேன். அப்பதான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ் வந்து கட் ஆகாம இருக்கும். இப்போ அந்த ஜரி த்ரெட்லயே ஸ்டாப் ஆயிரும். அவங்க வந்து ஸ்டிச் போட்டாங்க அப்படின்னாலும், தைக்கிறவங்க ஸ்டிச் போட்டாலும் அந்த ஜரி த்ரெட்லயே ஸ்டாப் ஆயிரும். பீட்ஸ் மேல அவங்களுக்கு டச் ஆகாம கட் ஆகாம அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது அது கட் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா அவங்களும் கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதனால முன்னாடி நம்ம ஜரி த்ரெட் போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஜரி த்ரெட் எக்ஸ்ட்ரா இருக்கு, அந்த இடத்துல ஜரி த்ரெட் இல்லை, அங்கேயே கொடுத்து அதோட ஹைட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஃப்ளவர் லீஃப்லாம் வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுத்து பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் வாட்சிங். தேங்க்யூ.